பொறுத்துகளை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிற கொஸ்டின், தங்கும் விடுதி தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய விடுதிகளுக்கு என்னென்ன பேர் வச்சிருக்காங்க, அது யாருக்காக அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். தோழி ஒர்க்கிங் விமன்ஸ் ஹாஸ்டல். தோழி விடுதி பார்த்தோம்னா பணிபுரியும் பெண்களுக்காக இருக்கக்கூடியது. தமிழ்நாடு ஒர்க்கிங் விமன்ஸ் ஹாஸ்டல் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு அதுக்காக தனி ஒரு அமைப்பு இருக்குது, அவங்க தான் நடத்துகிறாங்க. ஜூலை 2023 ஆரம்பிக்கப்பட்டது. 16 மாவட்டத்தில் 17 ஹாஸ்டல்ஸ் இருக்குது, தோழி தங்கும் விடுதிகள். அடுத்து பார்த்தோம்னா அன்பு குடில். இந்த அன்பு குடில் அப்படிங்கிறது பெண்கள் வேலைக்கு போகும் பொழுது குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்காக இருக்கக்கூடிய க்ரஷ், அதாவது குழந்தைகள் காப்பகம், ஆஃப்டர் ஸ்கூல் கேர், அதுக்காக இருக்கக்கூடியது. இதை நடத்துறது யான்னு பார்த்தோம்னா டிஎன் விசேஃப். இந்த விசேஃப் அப்படிங்கிறது தமிழ்நாடு விமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யார் ஃபண்டு பண்ணுறான்னு கேட்டால் வேர்ல்டு பேங்க், உலக வங்கி வந்து ஃபண்ட் பண்ணுறாங்க. ஆரம்பிக்கப்பட்டது இந்த அன்பு குடில் பார்த்தோம்னா ஜூன் 2024. அடுத்தது அரண். தோழி விடுதி எப்படி பணிபுரியும் பெண்களுக்கோ அதே மாதிரி அரண் விடுதி அப்படிங்கிறது திருநங்கைகளுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக அவங்களுக்காக 2025 அனௌன்ஸ் பண்ணது. 2 இடத்துல சென்னை மற்றும் மதுரையில் வந்து ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது அன்பு சோலை. அன்பு சோலை பார்த்தோம்னா தமிழ்நாடு சமூக நலத்துறை சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டோட தான் இந்த பட்ஜெட்டுடைய அனௌன்ஸ்மெண்ட் 2025-26 பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட். அன்பு சோலை அப்படிங்கிறது மூத்த குடிமக்களுக்கான பகல் நேர பாதுகாப்பகம். இதில் என்னன்னா மூத்த குடிமக்களுக்கு ஏற்கனவே ஒரு சட்டம் இருக்குது. 2 தடவை அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2007 அந்த சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது, மூத்த குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம். அடுத்தது இது வந்து அன்பு சோலை பார்க்கும்போது 10 மாநகராட்சியில் 25 மையங்கள் ஆரம்பிக்கிறது தான் பிளானு. அடுத்து சமூக நலத்துறை கண்ட்ரோல் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஹாஸ்டலுமே சமூக நீதி விடுதிகள், சோசியல் ஜஸ்டிஸ் ஹாஸ்டல் அப்படின்னு தான் அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முக்கியமான கண்டென்ட். தேங்க்யூ.